Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Shamu. Happy birthday to you. திருநெல்வேலிக்கே அல்வாவா? திருப்பதிக்கே லட்டுவா? ஒரு சவுதி ஆளுக்கே ஹம்மஸா? இப்போ எதுக்கு இந்த ப்ரில்யூட்லாம்? இல்லை ராஜ், அவன் எல்லாரோட பர்த்டேக்கும் பிரமாதமாக ஃபோட்டோஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை பேச வச்சு உறவுக்காரால பேச வச்சு ஒரு பியூட்டிஃபுல் ஏவியை பண்ணிடுவான். இப்போ அவனுக்கு பர்த்டேங்கச்சே கையும் காலும் உதறது. டென்ஷனாக தான் இருக்கு. ஆனால் ஒரு ஹம்பிள் அட்டெம்ப்ட் பண்ணலாமா? ஐ ஹோப் யூ லைக் இட் ஷாமுடு. நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். ஓகே சலோ, லெட்ஸ் கோ. என்ஜாய். லவ் யூ ஷாம். லவ் யூ. லவ் யூ. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஆரம்பிக்கலாமா? நீங்கள் 40 years ஃப்ளாஷ்பேக் போயிடுங்கோ. October 27th, 1985 நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு? ஷாமுக்கும் வருண பகவானுக்கும் நிறையா தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி October 27th செம்ம மழை மெட்ராஸில் ஃப்ளட்டிங் ஆயின்ட்டுருக்கு. எனக்கு என்னை வந்து டெலிவரி ரூமில் சேர்த்துருக்கா. ஷாம் பிறந்த உடனே எனக்கு அனஸ்தீசியா தெளிஞ்ச உடனே பார்த்தான்னா சுருட்ட தலைமுடி அப்படியே பாபாவே வந்து பிறந்த மாதிரி இருந்தது. அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு நான் வச்ச பேர் வந்து சத்யா தான். எஸ்லி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தா நான் வச்ச பேர் சத்யா. நிறைய தாட்ஸ் வந்து ஒரு ஒரு அலை மாதிரி வருது கண்ணா. அவ்வளோ சமத்து குழந்தை ஷாம்னி. 40 years ஆஃப் ஆசம் மெமரிஸ். ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை ஐ விஷ் எல்லா அம்மா அப்பாவுக்கும் பிறக்கணும். ஒரு கோவம் வராது, அவ்வளோ அஃபெக்ஷனட், ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்ப. சின்ன வயசுலேருந்தே நீ எதுக்குமே படுத்தினதாக எனக்கு ஞாபகமே இல்லை கண்ணா. சாப்பிட்றதாட்டும், நீ நடந்துக்கிற விதமாட்டும், பாட்டி ட்ரெயின் கூட டு பி வெரி ஃப்ரேங்க் அவ்வளோ ஜோராக நீ பண்ணியிருக்க. ஸ்லீப் ட்ரைனிங் மட்டும் கொஞ்சம் ராத்திரி தூங்குறதுக்கு சிரமப்படுவேன். நானும் டேடியும் ஒன்று டிரைவ் அழிச்சுன்னு போவோம் ரியாதில். காரில் அழிச்சுன்னு போனால் உடனே தூங்கிடுவேன். வீட்டில் வந்து தொட்டிலில் போட்டோடனே எழுந்துடுவேன். பட் மற்றபடி அதர் தேன் தட் ஒன்று 75 days நான் சென்னையிலேருந்து சவுதிக்கு ஃபஸ்ட்டு ரியாதுக்கு தான் நம்ம போனோம். ரியாதுக்கு அழிச்சுன்னு போனோம். நீ ஒன்று 75 நாள் குழந்தைய எப்படி நீ மேனேஜ் பண்ணுவேன்னு தாத்தா பாட்டிலாம் இங்கே கவலைப்படுறச்சே நீ அவ்வளோ பிரமாதமாக அந்த வயசுலேருந்தே இன்னும் ரொம்ப பொறுப்பாக இருக்கணுங்கிற மாதிரி இருப்பேன். அப்புறம் நம்ம ரியாத்லேயே 2 வீடு மாற்றினோம். அப்புறம் உன்னோட 10வது மாதம் போது ஜெத்தாக்கு நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது டேடிக்கு. நம்ம எல்லோரும் ஜெத்தாக்கு போயிட்டோம். இதும்போதெல்லாம் எனக்கு ஒரு கை குழந்தை அழிச்சுன்னு போகிறோமே அந்த சிரமம் கொடுக்காம ரொம்ப அழகாக பாவம் கிடச்ச இடத்துல உஷா ஆண்டி தான் உனக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டினா. நீ அன்றைக்கி அவாத்தில் சாப்பிட்டு தான் நீ ராகுல்கிட்ட கூட சொல்லலாம் இதை. ஸோ அங்கேயும் நீ ரொம்ப அழகாக வேறு இடத்த மாற்றினது கூட அந்த டிரான்சிஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பக்கண்ணா. அண்ட் எந்த விஷமமும் கிடையாது, ஒரு படுத்தலுமே கிடையாது. பரக்காத்துட்ட நீ வந்து வேக்சின்ஸ் டாக்டர்கிட்ட போகிறச்சே வேக்சினேஷன் குத்துறச்சே கூட அழவே மாட்டேன். அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டுடுவார். என்ன இப்படி ஒரு குழந்தை ஐ ஹவ் நாட் சீன், வல்லாய் இஸ் ஸோ குட் அப்படிம்பார். 2 வயசுலேருந்தே சூப்பர்பாக பாடுவேன். நாங்கள் எங்கேயாவது வந்து 1 2 3 4 நீ பீகின்னு ஆரம்பிச்சுடுவோம். அந்த தாளத்தில் பிரமாதமாக பாடுவேன். ஹம்சா கான் டேஸ்லாம் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ரொம்ப மெயினாக ஒன்று சொல்லணுன்னா கங்குலியோட சூப்பர் ஃபேன், உதித் நாராயணோட ஃபேன். அம்மா எனக்கு கங்குலி வீட்லேயோ உதித் வீட்லேயோ நான் அப்படியே போய் இருந்து விட்றேனேன்னு கூட சொல்லுவேன். அப்புறம் April 24th சச்சினோட பர்த்டே அன்றைக்கி நீனும் புது ட்ரெஸ்ஸை போட்டுண்டு அவனை மாதிரியே ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டு நீ கிரிக்கெட் விளையாடுவ. அதெல்லாம் எனக்கு வந்து மறக்கவே முடியாது கண்ணா. நீ நம்மாத்து அந்த டைனிங் ரூமில் நீ கிரிக்கெட் விளையாடுறது என்னால் மறக்கவே முடியாது. இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. ராஜ், உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணுமா ஷாமை பற்றி? டேடி, இப்போ உங்கள் அஃபீஷியல் ஸ்டைலில் ஒரு ஸ்பீச் அவுத்துடுங்கோ. ஸ்பீச் சொல்லவா? ஹாய் ஷாம், happy birthday to you. Landmark 40th birthday. Congratulations. Sham, you have come a long way in your life. Although it still feels like yesterday, a cute boy was running around us, giving us immense joy. We are indeed blessed to have you as our son. Watching you grow at every stage in life was a delight to us. No matter how old you are still our little boy. 40 is a special milestone. You are still young but stepping into responsibilities, which you are taking care of your son, wife, parents and all, including extended family. You are such a very loving and affectionate boy. I remember the small kid going by Achemia bus
to the Indian Embassy School in Jeddah. That little boy who was running around giving us loads of happiness and proud moments at every step. Your involvement in music, singing was always a pleasure to hear. Your school days, college days, job stints in Saudi and Chennai all gave us exciting and happy times. We all love you, Sham, and wish you all the very best at all times. You are indeed a blessing to us. Happy birthday once again. God bless with good health, happiness, and many more wonderful years ahead. அண்ட் ஷாம் இப்படியே ஒரு சின்ன குழந்தையா ரொம்ப பொறுப்பான குழந்தையா சின்ன வயசுலேருந்தே இருக்கச்சு 1988 அவனுக்கு ஒரு பேபி சிஸ்டர் கொடுத்தா. அது எப்போதும் எனக்கு வந்து சுவாமி கொடுத்த கிஃப்ட் டால், எனக்கு காட் ஒரு டால் கொடுத்துருக்காரு அப்படிமா. ஷாம் கொஞ்சம் கூட ஒரு ஜெல்லசியோ ஒரு சிப்ளிங் ரைவல்ரியோ அவன் மடியில் போட்டுவிட்டு நான் போயிட்டு சமைச்சிட்டு வந்தால் கூட அவன் மாட்ட அழகாக சமத்தா உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ ஷரண், உன்னோட தாட்ஸ் அபவுட் ஷாம்? ஹாய் ஷாமு, ஹாப்பி 40th பர்த்டே. 40 இயர்ஸ் ஆயிட்டா, நம்பவே முடியல. எனக்கு இன்னும் வந்துட்டு நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மைண்டில். எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது தெரியுமா? சின்ன வயசில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஞாபகம் இருக்கா? நான் நீ எப்படி திருன்னு முழிச்சோம், அப்புறம் அம்மாட்டேருந்து செம்மையாக வாங்கி கட்டிட்டோம், அது ஞாபகம் இருக்கா? அது வந்துட்டு ஐ திங்க் லைஃப் லாங் மெமரி. அதை நினச்சி பார்த்தா இப்பயும் பயங்கரமாக சிரிப்பு வரும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் நம்மளோட மல்டிபிள் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கிகிள்ஸ், நானும் நீயும் சிரிக்க ஆரம்பிச்சோன்னா சிரிச்சுட்டே இருப்போம். அதில் ஞாபகம் வருது வந்துட்டு ஹராஜ் ஞாபகம் இருக்கா அவனுக்கு? இப்போ சிரிக்கக்கூடாது ப்ளீஸ், சிரிக்கக்கூடாது, மூஞ்சி அப்படியே சீரியஸாக வச்சுட்டு இருக்கணும், சிரிக்கக்கூடாது, ஓகே? அதுக்கப்புறம் வந்துட்டு ஈலு ஆலு ஜோக், அதுக்கு நான் வந்துட்டு பயங்கர சிரித்தேன், கேட்க கேட்டு. அதெல்லாம் நம்மளோட ஃபன் மெமரிஸ். அண்ட் நம்மளோட ஃபுட்டு அது சொல்லணுமா? வந்து ஃபிலாஃபில், பீட்ஸா, நம்மளோட ஈட் அவுட்ஸ், அம்மா சமைச்சு போடுறது. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அம்மா சுட சுட சாப்பாடு பிசைஞ்சு வச்சுருப்பா, பருப்பு சாதம், கூட்டு, அதெல்லாம் ஜாலியாக நான் நியூ டிவி பார்த்துட்டே சில்வர் ஸ்பூன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டே சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒரு ஃபன் மெமரிஸ். அப்புறம் ஷரண், ஃபிலாஃபில் வேணுமா பீட்சா வேணுமான்னு உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்தா பீட்சாவே போறோம் அப்படிமா ஷாம், ஞாபகம் இருக்கா? நல்ல வேளை நம்மளோட சேவியர் அவன் தான். ஆமா, நீ தான் என்னை காப்பாத்திருக்க. ஏன்னா பீட்சா வேணும்னு இருக்கோம், டேடிட்ட கேட்கறதுக்கு பயமா இருக்கும். நீ தான் வந்துட்டு பீட்சாவே வேணும் அப்படின்னு அப்பாடா ஷாம் கேட்டான் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் அந்த இந்த பீட்சா அண்ட் என்னது அந்த கடை பேரு, நம்ம போவோமே அந்த ஸ்ட்ரீட்ல, சவுதி பீட்சா, ஆண்டலூஸ் ஸ்ட்ரீட். கரெக்ட். அந்த கார்லிக் பிரெட் சாலட் போட்டு அஸ்ல மக்கள் வேற இருப்பா, பெப்பர் போட்டு ஜாலி டேஸ் அது. அதுக்கப்புறம் நம்மளோட மல்டிபிள் ட்ரிப்ஸ், சைல்ட்ஹுட்லேருந்து ஆரம்பிச்சு இப்போது உன்னோட ரீசெண்ட் யூஎஸ் ட்ரிப் வரைக்கும் எவ்வளோ ஃபன் மெமரிஸ். நம்மளோட லெபனான் ட்ரிப்பு, அப்புறம் ஆஸ்திரேலியாவில் நானும் நீயும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், டேடி அம்மா ஆஃபீஸ் ஈவெண்ட்ஸில் இருக்கிறச்சு. அது ஜாலியாக இருந்தது. நானையும் நடந்து எங்கேயும் அங்கேயும் போயிட்டு பஸ் எல்லாம் பிடிச்சி பீச் போய் அதெல்லாம் பண்ணோம். இப்போ உன்னோட ரீசெண்ட் யூஎஸ் ட்ரிப் சூப்பர் ஃபன். லுக்கிங் ஃபார்வர்ட், திருப்பியும் நம்ம எப்போ அந்த மாதிரி ஒரு ஜாலி ட்ரிப் பண்ணுவோம். அப்புறம் அந்த ஒரு ட்ரிப்லேயும் ஷாமோட ரெஸ்பான்சிபிலிட்டி வீடியோ அண்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அப்பா அப்படின்னு அவன் பாவம், அவனோட சொந்த கண்ணை வச்சுன்னு பார்க்குறானா, நம்மள எல்லாரையும் அவன் மல்டிபிள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அவன் தான் எடுப்பான். தேங்க்யூ ஷாம். கரெக்டு. நான் எனக்கும் போஸ்ட் பண்ண பிடிக்குமா, அங்கங்கே நின்று நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அவனை அப்புறம் தான் தோணும், ஐயோ ஷாமை நம்ம எடுக்கவே இல்லை, அவன் ட்ரிப்புக்கு வந்த மாதிரியே எவிடன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுப்போம் ஒன்று ஃபோட்டோ நாங்கள். அதுக்கப்புறம் உனக்கு எது ஞாபகம் இருக்கா? ஹம்மி ராய் பியார்கி அண்ட் கிங் அங்கிள் ஒரு எவ்வளோ தடவை பார்த்துருப்போம்? ஒரு 85 டைம்ஸ் ஐ திங்க். அதுவே கம்மின்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. அப்புறம் அந்த வீடியோ கேசட் வந்துட்டு போச்சு வெளியில விண்டோல இருந்து பறந்து, அது ஞாபகம் இருக்கா? சூப்பர் சூப்பர் மெமரிஸ். ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் லக்கி அண்ட் ப்ரவுட் டு ஹேவ் அ பிரதர் லைக் யூ. வேற ஐ cannot think of anybody else as my brother. Best person in the world. Love you so much. Happy birthday. ஷரண், இப்போ வந்து சம் குவாலிட்டிஸ் ஆஃப் ஷாம் சொல்லணும் அப்படின்னா உனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் வர்றது என்ன அவனை பற்றி? எனக்கு எஸ்பெஷலி நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது, தட் ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம் வந்துட்டு அப்சல்யூட்லி நோ ஜெல்லசி. அவனுக்கு யாரை பார்த்தும் எதுவுமே நோ கம்பேரிசன், நோ ஜெல்லசி. அவன் வந்துட்டு அப்படியே பியோர் அட் ஹார்ட்டாக இருப்பான். எனக்கு ரியலி இன்ஸ்பைரிங். அது நான் கற்றுக்கணுன்ட்டு நான் ஆசைப்படுறேன். அண்ட் ஆல்சோ வெரி ஜெனரஸ். அவன் வந்துட்டு கிஃப்ட்ஸ் கொடுத்தானா பயங்கர ஜெனரஸாக கொடுப்பான். இன்ஃபேக்ட் எனக்கு வாங்கின பர்சஸ் எல்லாமே வந்துட்டு ஷாமோடது தான். அதுக்கப்புறம் அவ்வளோ வாங்கி கொடுத்துட்டான் தட் எனக்கு அப்புறம் தனியாக வாங்கிக்கிறதுக்கு நெசசிட்டியே இல்லை. எல்லா கலர்லையும். ஆமாம். அண்ட் ஷேட்ஸ்
எப்படி அந்த சவுதி டேஸ்லாம் அப்படி வாங்கி கொடுத்துருக்கான் எனக்கு. வெரி ஜெனரஸ். அண்ட் நாட் ஓன்லி மீ, ஐ திங்க் அவன் ஃபேமிலிக்கும் ஜெனரஸா இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப. ஆமாம், எனக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான். கரெக்ட். நிறைய இன்க்ளூடிங் கோல்டு நிறைய வாங்கி கொடுத்துருக்கான் எனக்கு. வாட்ச்சு, ரிஸ்ட் வாட்ச்சு, டெலிஃபோன், இது பிசி, லேப்டாப்பு, so many things. List is it's a long list actually. Thank you very much, Shyam. You are a very very kind and caring person. நீ தான் எனக்கு காஃபி எல்லாம் கொடுப்ப, மாத்திரை எல்லாம் கொடுப்ப தனியாக இருக்கிறச்சு. ஓ அப்படியா? ஆமாம், ஸோ அஃபெக்ஷனேட். ஆல் த பெஸ்ட். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி வந்து அவன் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் அண்ட் எக்ஸ்ப்ரெசிவ் இன் த சென்ஸ் எவ்ரி மீல், அது வந்து தயிர் சாதமாக இருக்கட்டும், பெரிய கிராண்டஸ்ட் ஆஃப் த கிராண்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், அவன் வந்து அம்மா சூப்பராக இருந்ததுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நாளும் இன்னி வரைக்கும் அவன் தவறினதில்லை. எனி சாப்பாடு அவன் சொல்லி தான் அவன் தேங்க்யூ கண்ணா எப்போதுமே. அது ஒரு சமைக்கிற வாழ்க்கை அதை கேட்டானா ரொம்ப ஹாப்பி ஆகிடும். நீ அதை சொல்லுவேடா ராஜா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஆங்கரே வராது. அது எப்படிடா ஷம்மு அப்படி இருப்ப நீ, கொஞ்சம் ஒரு இதுக்கு கோவம் வந்துருமோன்னு பார்த்தா எதுக்குமே கோவம் வராது. ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டி அது. கீப் இட் அப் கண்ணப்பா. எஸ். எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது, பயங்கர ஸ்பிரிட்டட் அண்ட் ஹாப்பி. எப்பயாவது வெளில போகலாமா, சினிமா பார்க்கலாமா, அதெல்லாம் என்ன சொன்னாலும் he is always ready, always game for everything. எஸ், தட்ஸ் ரைட். ஹாப்பி கோ லக்கி. ஷாம் சமைக்கிறது போர் அடிக்கிறது, ஸ்விக்கி பண்ணிடலாமா, வெளில போகலாமா அப்படின்னு அழுத்துக்கவே மாட்டேன். ரொம்ப கிரேட் குவாலிட்டி கண்ணப்பா. கீப் இட் அப். எஸ். அனதர் அட்மிரபிள் குவாலிட்டி இன் ஷாம் என்னன்னா, அவன் சூப்பர் டிசிப்ளின்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட். எதுவுமே அவனோட திங்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல தான் அழகாக வச்சுப்பான். ராத்திரி எவ்வளோ லேட் ஆனாலும் காத்தால அதுக்காக லேட்டாக எழுந்துக்கிறதுங்கெல்லாம் கிடையாது. கரெக்டாக டயத்துக்கு எழுந்துண்டு அவனோட எக்ஸசைஸ் அண்ட் குளியல் அண்ட் சுவாமி வேண்டிக்கிறது அதெல்லாம் அவன் பிரமாதமாக மெத்தாடிக்கலாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அண்ட் டெய்லி குளிச்சானே வந்துட்டு நமஸ்காரம் சுவாமிக்கு அது கம்பல்சரியா பண்ணிடுவான். அது கூட எனக்கு இவன் எப்படி தப்பாம அது பண்றான் அப்படின்னு இருக்கும். கரெக்ட். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னா அவனோட இங்கிலீஷ் வொக்காபுலரி சசி தரூரே தோக்கடிச்சிருவான் அவன். சூப்பர் இம்ப்ரெசிவ். ஷாம் எப்படி அவ்வளோ கத்துண்ட நீ இங்கிலீஷ்? நான் நீ ஒரே ஸ்கூல் தானே போனோம், எப்படி நீ மட்டும் அப்படி கத்துண்டார்? சித்து கிட்டேருந்து நினைக்கிறேன், நவ்ஜோத் சிங் சித்து கிட்டேருந்து. One other thing which I would like to mention here, Shyam, you keep yourself fully updated with latest in current affairs, politics, music, sports, and so many other fields. It's a great quality indeed. Commendable. अच्छे दिन ஷாமு, யூ ராக் கண்ணா. கீப் இட் அப். உன்ன மாதிரி நாங்களும் இருக்க ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ, பாய். அப்புறம் ஒரு ரெண்டு பாட்டு உனக்காகவே நாங்கள் we think about you and we always sing. நான் ஒரு பாட்டு பாடுவேன் ஆல்வேஸ். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே. வாவ், அவனை கட்டிண்டு எதா பாடுவே இல்ல நீங்க சின்ன வயசுல. நைஸ். டெடிகேட்டட் டு ஷாம். ஆசம். அம்மா இப்ப நீங்க ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுங்க. எனக்கு ஷாம்னாலே நானும் அவனை சின்ன வயசுல இதுல தூளில ஆட்டின பாட்டு தான் ஞாபகம் வருது. கண்ணாவா மணிவண்ணாவா மணிவண்ணா அமுதை நீ உண்ணவா மணிவண்ணா அமுதை நீ உண்ணவாவா கண்ணாவாவா மணிவண்ணாவாவா தாலாட்டும் பாகியத்தை தந்த ராஜா என் ஷாமு ராஜா என்னை தாயாக்கி வாழ வைத்த தங்க ரோஜா. என்னை தாயாக்கி வாழ வைத்த தங்க ரோஜா நீதாண்டா கண்ணப்பா என் செல்ல குட்டன். சரண், நீ உனக்கு என்ன ஞாபகம் வருது? இவா ரெண்டு பேரும் பயங்கர சென்டியா டச் பண்ணிட்டா, அதனால நான் ஜோக்கா பாட போறேன். ஷாம், எனக்கு வந்துட்டு தெரிஞ்ச ஒரே பாட்டு உனக்கு பாடுறதுக்காக.
भैया मेरे राखी के बंधन को निभाना, भैया मेरे छोटी बहन को न भुलाना. ஆஹா, நீ மட்டும் என்ன சென்டியா தானே பாடியிருக்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஜோக் பாட்டும் ஞாபகம் வருது. நம்ம 2 பேரும் படிச்சுட்டு இருப்போம். நல்லா ஒரு 2 hours படிச்சு முடிச்சோடனே அம்மா ஷாம் சரண் என்ன வேணும் அப்படின்பா. அப்போ நீ ஒரு பாட்டு பாடுவ. நீ கெஸ் பண்ணு. 1 2 3. एक गरम चाय की प्याली हो, एक गरम चाय की प्याली हो. சரி, அதுக்கப்புறம் இன்னொன்னு ஞாபகம் வருது. அம்மா வந்துட்டு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஷாம் ஒரு 85 and above மட்டும் வாங்கிடு அப்படின்பா. அப்போ நீ என்ன பாடுவேன்னு கெஸ் பண்ணு. ஆச்சி 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 பேராச்சி. வாட் லவ்லி மெமரி ஷாமு. ஓடி போயிட மாட்டோமான்னு இருக்கு அந்த டேஸ்க்கெல்லாம் இல்ல. 2015லேருந்து நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் உறவு அடிஷன்ஸ் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் விஜய் நம்மாத்து மாப்பிள்ளையா வந்தார். த பாண்டிங் தட் யூ போத் ஷேர் இஸ் இண்டீட் சூப்பர்ப். அப்புறம் நம்ம ஆத்து லக்ஷ்மி நீரஜா வந்தா. நீங்க 2 பேரும் கியூட்டா கொடுத்துற நடத்துறதும் ஒருத்தர் சேர்ந்து பிளான் பண்ணி வீட்டு விஷயங்களை மேனேஜ் பண்றதும் that gives us immense happiness கண்களா. made for each other couple. God bless you both. Then came the Laddu Gopal, Sashank Kuti, giving happiness to the entire family. Kilimanjaro, Kilimanjaro, yaro, yaro, Mohinjidaro, the Mohinjidaro, na 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 no, yaro, yaro, oh, inni kori, oh, inni kori, oh, inni kori, inni kori. அப்பா பிள்ளையோட இன்டராக்ஷன் ரொம்ப கியூட்டா இருக்கும். யூ ஆர் மோர் லைக் அ ஃப்ரெண்ட் டு ஹிம் கண்ணா. You involve yourself in so many subjects with him, cars, cricket, geography. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆமா. அப்புறம் யார் தெரியுமா வந்தா? பிரகு குட்டி வந்தது. மாமா இஸ் லைக் அ செகண்ட் அப்பா உறவு முறையில். இன்ஃபேக்ட் அவளோட ஃபர்ஸ்ட் அவ பேசின வார்த்தையே மாமா தான் சொன்னா முதல்ல. God has been kind enough to bless you and all of us with such a lovely family and wonderful memories. ஓகே கண்ணா, ஹாவ் அ கிரேட் லைஃப். நிம்மதியா இரு, ஆரோக்கியத்தோட இரு. Be happy always. Don't worry about anything. God is great. எஸ் கண்ணா. ஆல்வேஸ் ஸ்டே பிளஸ்ட். நல்ல ஹெல்த்தி வெல்த்தி ப்ராஸ்பரஸா நீ நீரஜா சஷாங்க் ஒரு லவ்லி லைஃப் டுகெதர் லீட் பண்ணணும். அதுதான் எங்களோட ப்ரேயர்ஸ். எஸ். அடுத்தது 50, 60, 70, 80 எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும். ஆமாம், வித் யோர் லவ்லி ஃபேமிலி. ஆரோக்கியத்தோடையும் ஆயுசோடையும் மன நிம்மதியோடையும் ஹாப்பியாக இருக்கும் கண்களா. ஓகே ஷியாமா, நீ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாங்ஸ் பிரமாதமாக பாடியிருக்க கண்ணா. அதில் எங்களுக்கு பிடிச்ச சில சாங்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து உன்னோட இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். நீனும் கேளுங்க. உன்னோட பர்த்டே அன்னைக்கு நாங்களும் சைமில்டேனியஸாக அந்த பாட்டை இங்கே கேட்டு என்ஜாய் பண்ணுறோம். ஓகேயா? जीना 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 रे उड़ा गुलाल माई तेरी चुनरिया लहराई. जीना जीना रे उड़ा गुलाल माई तेरी चुनरिया लहराई. रंग तेरे रीत का, रंग तेरी प्रीत का, रंग तेरी जीत का है. लाई 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 रंग तेरी रीत का, रंग तेरी प्रीत का, माई तेरी चुनरिया लहराई. जब जब मुझ पे उठा सवाल माई तेरी चुनरिया लहराई. जीना जीना है उड़ा गुलाल
तेरी चुनरिया लहराई। जब से मेरी आंखों से हो गई तू दूर, तब से सारे जीवन के सपने हैं चूर। जब से मेरी आंखों से हो गई तू दूर, तब से सारे जीवन के सपने हैं चूर। आंखों में नींद ना, मन में चैन है, 1000 में मेरी बहना है। सारी उम्र हमें संग रहना है, फूलों का तारों का सबका कहना है। हे, ओ, देखो मैं तुझे या देखो कुदरत के नजारे, मुश्किलों में है ये दिल मेरा। माना तेरी सूरत की है चांदी 100 टका बिल्लू, मेरे दिल का सोना भी खड़ा। ये तेरी चांद बालियां है होठों पे ये गालियां, ये तेरी चांद बालियां है होठों पे ये गालियां, सोचने का मौका ना दिया है। मैं तो तेरे पीछे हो रिया, मैं तो तेरे पीछे हो रिया। मुझको इतना बताए कोई, कैसे तुझसे दिल ना लगाए कोई। रब्बा ने तुझको बनाने में कर दी है हुस्न की खाली तिजोरियां, काजल की सियाही से लिखी है तूने जाना कितनों की लव स्टोरियां। केसरिया तेरा इश्क है पिया, रंग जाऊं जो मैं हाथ लगाऊं, दिन बीते सारा तेरे फिक्र में, रहन सारी तेरी खैर मनाऊं। केसरिया तेरा इश्क है पिया, इश्क है पिया, केसरिया Happy birthday to you. Happy birthday to you. Assalamu alaikum Malik. Happy birthday. God bless. Love you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Shamu. Happy birthday to you. You're the best, Sham. You're the best, bestest. Love you, love you loads.